சீனா வியட்நாம் போர் 17 பிப்ரவரி 1979 அன்று சீனா வடக்கு வியட்நாம் மீது ராணுவ தாக்குதலை ஆரம்பித்தது. இதன் மூலம் சைனோ வியட்நாமிஸ் வார் தொடங்கியது. இந்த போர் குறுகிய காலமே நீடித்தாலும் ஆசிய அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த மோதலுக்கான முக்கிய காரணம் 1978ஆம் ஆண்டு வியட்நாம் கம்போடியாவில் நடந்த ஆட்சியை மாற்றியதே ஆகும். அப்போது கம்போடியாவில் போல் பாட் தலைமையிலான மேர் ரூஜ் ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சிக்கு சீனா ஆதரவு அளித்திருந்தது. வியட்நாம் கம்போடியாவை கைப்பற்றியதை சீனா தனது பிராந்திய செல்வாக்குக்கு எதிரான செயலாக கண்டது. இதனால் வியட்நாமுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சீன அரசு அறிவித்தது. அதன்படி சீன படைகள் வியட்நாமின் வடக்கு எல்லை பகுதிகளில் நுழைந்தன. போர் பெரும்பாலும் மலைப்பகுதிகள் மற்றும் எல்லை நகரங்களில் நடந்தது. இருதரப்பும் கடுமையான தரைப்போரில் ஈடுபட்டன. ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்படுகிறது. இந்த போர் சுமார் 1 மாத காலம் நீடித்தது. 1979 மார்ச் மாதத்தில் சீனா தனது படைகளை வாபஸ் பெற தொடங்கியது. சீனா தனது நடவடிக்கை வெற்றியடைந்ததாக அறிவித்தது. ஆனால் வியட்நாம் தனது நிலப்பரப்பை பாதுகாத்ததாக கூறியது. எனவே இந்த போரில் தெளிவான வெற்றியாளர் எவரும் இல்லை என்று வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் இரு நாடுகளும் பெரும் இழப்புகளை சந்தித்தன. இந்த மோதல் குளிர்போர் அரசியலுடன் தொடர்புடையதாக இருந்தது. வியட்நாம் சோவியத் யூனியனுடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தது. இதனால் சீனா சோவியத் உறவுகளிலும் பதற்றம் அதிகரித்தது. மொத்தத்தில் 17 பிப்ரவரி 1979 அன்று தொடங்கிய சீனா வியட்நாம் போர் ஆசிய பிராந்திய அரசியலில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. இது எல்லை தகராறுகள், சக்தி சமநிலை மற்றும் குளிர்போர்க்கால அரசியல் போட்டிகளை வெளிப்படுத்திய ஒரு முக்கிய நிகழ்வாகும்.